அதெல்லாம் எனக்கு தேவையில்லடா. உடனே நெக்ஸ்ட் கேட்ட போடுறேன், அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன், அந்த பொண்ணை கன்ஃபியூஸ் பண்ணி அந்த பொண்ணை என் ஆளாக்குறேன். எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? மாட்டினா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? காதலிக்கிற பொண்ணு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணாதவன் அந்த பொண்ணு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ண தகுதியே இல்லாதவன்டா. என்னது தீபாவளியில மிச்சமான ஸ்வீட்டு. ஆல்ரெடி வசிக்கல திங்கணும் சாப்பிட்டியா? போன வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. போன வீடியோல அப்படியா எனக்கு போன வீடியோ கண்டென்ட்ல வந்து எங்க வச்சு கண்டென்ட்டே பண்ணல. நீங்க ஏதோ ஒரு ரெண்டு செகண்டா நம்ம வச்சு ஏதோ கிரியேட் பண்ற மாதிரி காட்டுறீங்க. இல்ல அதெல்லாம் பண்ணோம். என்ன ஒண்ணு, அவர் மிஸ்டேக் கேமரா ஆன் பண்ண மாட்டோம். செத்த பையல மூஞ்சி மோரியம் பண்ணி பரவாயில்ல. எங்க இதுல வாரியா வளரும் இருந்தா சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு தெரியல. சோனி என்னது சம்திங். ஓகே நான் எங்க கேமரா பண்ணிட்டு பேசிக்கிறோம். ஓகே அதை விட்டுருவோம். இப்போ இன்னைக்கு என்ன கண்டென்ட்னா மூவி சினிமானா கண்டென்ட். சினிமா பார்த்துருக்கீங்களா? முதல்ல இந்த கண்ணாடி காட்டலாம். இல்ல பேசிக்கலி அவர் வந்து மிஸ்கின் கண்ணாடி போட்டே தான் இருப்பாரு. இல்லம்மா அது ஒண்ணும் இல்லம்மா. அப்படியே கீழே பண்ணி அப்படியே கீழே பார்க்கலாம் தோணுச்சு. இன்னும் என்ன மாதிரி எடுத்திருந்தாரு. இப்ப நீ எந்த சினிமாவுல இருந்து எந்த சினிமாவுக்கு என்ன கண்டென்ட்க்குள்ள வா. கண்டென்ட் என்னன்னா சினிமா தட் எப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வித்தியாசமா சில பல படம்லாம் இருக்கு. அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த ஸ்டூடெண்ட்ஸோடய மொத்தமா மாத்துது. மாத்துதுன்னு சொல்ல முடியாது. அதுல படமும் ஒரு காரணம். இது கிரிட்டிசிசம். இதை வந்து ட்ரோலோ கிரிட்டிசிசம் தான் சர்க்காசமா எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கண்டென்ட் இல்லாதனால இது ஒரு கண்டென்ட்டா எடுத்து பண்றோம். எனக்கு பேசணும்னு ரொம்ப ஆசை. அதெல்லாம் பேச போறேன். ஆக்சுவலா நான் படம் எடுத்தேன்னா நான் வந்து ஒரு பெரிய பேசிட்டு இருக்கேன். ஒரு பெரிய படம் எடுத்தேன்னா அந்த படத்துல வந்து டைட்டில் கார்டில் வந்து கண்டிப்பா சினிமா இஸ் நாட் ஒன்லி அன் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு கோட் போடணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் சினிமா இஸ் இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்றதான் அர்த்தம். இன்ஃபோடைன்மெண்ட்னா இன்ஃபர்மேஷன் என்டர்டைன்மெண்ட் இன்ஃபோடைன்மெண்ட் கலக்குறியே. இதுதான் சினிமா. ஏன்னா ஒரு சினிமா வந்து ஒரு பெரிய மீடியம். அதன் மூலியமா ஈஸியா ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட சினிமாவில் வந்து வெறும் என்டர்டைன்மெண்ட்டா பார்க்கறது இட்ஸ் நாட் ரைட், இட்ஸ் ராங். சினிமா வந்து இப்போ நம்ம தளபதி கூட சொல்லியிருப்பார், சினிமானா வெறும் கூத்தாடுறவங்க மட்டும்தானா, வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தானா அப்படி. சினிமானா என்ன வெறும் டான்ஸ் பாட்டு ஃபைட்டு காமெடி என்டர்டைன்மெண்ட் மட்டும்தானா? இல்ல, சினிமா வந்து ஒரு டூல். இட்ஸ் a டூல். ஆளு சரியில்லை, மூஞ்சி சரியில்லை, முகம் சரியில்லை, முடி சரியில்லை, இவனே சரியில்லை. நான் இவனை சொன்னேன். யாரும் கொந்தளிச்சிடாதீங்க. எங்க போறீங்க? பேசுறா, நீ பேசுறா. ஓகே. ஸோ ஒரு 2-3 படம் வச்சிருக்கோம். இந்த படம்லாம் வந்து தப்பா தெரியுது. ஸோ அந்த தப்பா தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லலாம். மாட்டணும் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன். நாங்கள் மாட்ட வந்துட்டோம். ஸோ மாட்டுறோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் படம் என்னன்னா ரெமோ.
நம்ம படம் பார்த்திருக்கியா? தலைவன் படம் நான் என்ன வார்த்தை கேட்கிறேன்? தலையன் படம் தான். சரி, படத்தோட கதை என்ன? படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்கிறது? ஒரு பாய் இருப்பாரு. ஆயா பாய்னா ஒரு பையன். ஒரு பையன் ஜெண்டர் இருப்பாரு. ஜெண்டர் ஒரு பையன் இருப்பாரு. அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்தோன்னே லவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி வீட்டுல நிச்சயமாயிருக்கும். அது அவருக்கு தெரிய வந்து அதுக்கப்புறமேட்டு சரி அவர் யோசிக்கிறாரு, நம்ம ஏன் அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணுவோம், அதோடது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு நர்ஸ் கேட்ட போட்டு அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அப்படி லவ் இது பண்ணுவாரு. இதாங்க பிரச்சனை. ஆக்சுவலா படமா பார்த்தா அது படம் என்டர்டைன்மெண்ட், ஒரு நல்ல பர்பஸ், நல்ல சூப்பர் படம். நானே நிறைய வாட்டி பார்ப்பேன். என்டர்டைன்மெண்ட், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் தான். செம்ம படம், ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும். ஆனா நிறைய அந்த படம் வந்து எவ்வளவு பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு என் கூட சுத்தின பசங்க எவ்வளவு பேரு இந்த மாதிரி எல்லாம் அது ஆக்சுவலா என்னன்னா அந்த படம் வந்து தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு நிச்சயமான பொண்ணு, ஓகே, நிச்சயமான பொண்ணு, அந்த பொண்ணை போய் நான் உள்ள போய் நீங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணக்கூடாது, லவ் மேரேஜ் தான் பண்ணணும் அப்படின்னு அவளை வந்து மனிப்புலேட் பண்ணி அவளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி அவளை என்ன லவ் பண்ண வைக்கிறேன்னா அது ரைட்டா ராங்கா சொல்லல. பையனை பொறுத்தவரையும் கரெக்ட் கொடுப்போம். பையனை பொறுத்தவரையும் கரெக்டா நடிச்சு வரட்டேன். ஆக்சுவலா வந்து தனக்கு ஒண்ணு வேணும்னா இந்த இடத்துல போராடி அவன் பெறாம பாருங்க. போராடுறதுக்கு ஒரு மரம் இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு வேணுமா வேணும், அவ்வளவுதாங்க. படிக்கடா படிக்கடா கேட்கிறீங்களா? படிக்க மாட்டாங்க. ஆக்சுவலா வந்து போராடுற பிள்ளை எல்லாம் ரைட். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தவங்க கமிட் ஆயிட்டான், ஹாப்பி. ஆக்சுவலா அந்த படத்துல வந்து அட்லீஸ்ட் இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்னன்னா இந்த பொண்ணு வந்து சந்தோஷமா அந்த பையனை ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனா அப்படி பண்ணல. ஆக்சுவலா அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா சொன்ன உடனே அந்த பையனை வந்து சந்தோஷமா ஏத்துக்கிட்டான். அவங்க என்கேஜ்மெண்ட்ல கூட ஹாப்பியா ஏத்துக்கிட்டாங்க. கான்பிடென்டா அப்படின்னு போய் பேசலாம் நிற்கும் போது அந்த கான்பிடென்ட் எல்லாம் உடஞ்சி போய் கூப்பாரு நர்ஸ் சமைப்பாங்க. திருப்பி ஒரு கான்பிடென்ட் வருதான், என்னன்னா நர்ஸ்பா போய் கன்ஃபியூஸ் பண்ண போறான். இல்லை எனக்கு புரியல. அதான்ப்பா கஜினி முகம் மாதிரி தான்ப்பா. ஒரு தடவை போய் இதாகலைன்னா திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதான லைஃப். ஒரு தடவை நம்மளால முடியலன்னா திரும்ப திரும்ப நம்ம லைஃப்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பி அது 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 தப்பு. தாலி கட்டுற வரையும் நமக்கு டைம் இருக்குங்க. ஒண்ணும் தெரியாது மண்ணு. நான் தப்பா சொல்லல, அவர் படத்துல அவன் பண்ணாரு. பட் இது வந்து எனக்கு கரெக்டா படல. சரி சரி படலாம் போயிடலாம். சரி, ஏன் இந்த வீடியோ அப்படி சீரியஸா போகுதுன்னா சீரியஸான விஷயம். ஏன்னா எல்லா ஒரு பெரிய பிரச்சனைக்கும் அடிப்படை தான் காரணமா. ஃபர்ஸ்ட் அடிப்படை வந்து சரியா இல்லைன்னா எல்லா பிரச்சனையுமே போய் நிற்கும் அப்படின்றதான். ஆக்சுவலா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிறேன். அதுவுமே அடிப்படையை பற்றி தான் வரும். நெக்ஸ்ட் ஒரு படம். என்ன படம்? நெஞ்சை போல் அவ கையில நான் முதல்ல போடுறேன், அவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன். அவளுக்கு ஒன்னதான் நான் பிடிச்சிருக்கு. ஹாய், ஐ எம் ராஜேஷ். அமெரிக்காவில் அம்ஜிக்கிறேன். நான் உங்களை லவ் பண்றேன். என்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கீங்களா? ஆக்சுவலா வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். நான் இப்ப சொல்ற எல்லா படமே எனக்கு ஃபேவரட் தான். எல்லா படம் இல்லை, இந்த 2 படம். அந்த 2 படம் எனக்கு ஃபேவரட். ஆனா வந்து ஒரு சர்டன் பீரியட் தூக்கம் நைட்டு தூங்கலாம். ஓகே, ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் அது வந்து எனக்கு எப்படின்னா தப்பா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒண்ணுதான். என்ன ஒண்ணு சொல்லு.
மின்னலையோட அப்டேட் வெர்ஷன் தான் ரெமூவ். ஆக்சுவலா அப்பாஸ் மாதவன் 2 கேரக்டர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து அமைதிக்கரையில இருப்பாரு, இன்னொருத்தர் அமெரிக்கால இருப்பாரு. அமைதிக்கரை அமெரிக்கா. அமைதிக்கரையில இருக்கிற ஆள் யாருன்னா நம்ம அவர் மாதவன். அடுத்தது அமெரிக்கால இருக்கிறது தான் நம்ம வெளிநாட்டு அப்பாஸ், வெளிநாட்டு மாப்பிள்ள அப்பாஸ். நீ பாக்குறியா கடைசியில இந்த கல்யாணம் மணமேடா வரையும் போய் நிக்கிற கல்யாணத்துல எல்லாம் மாப்பிள்ள ரொம்ப பாப்பா. அந்த அது யாரு நீ போனீங்க ஒரு படத்துல அந்த தனுஷ்க்கு ஒருத்தர் வருவார். அவர் நடிச்ச 2 படம் நினைக்கிறேன். 2 படத்துலயுமே அவர் நிறைய நடிச்சிருப்பாரு. நான் பார்த்தது 2 படம். 2 படத்துலயுமே அவரு அமெரிக்கா மாப்பிள்ளையா வந்துட்டு போயிருந்தாரு. இன்னொரு வந்து ஒரு பிரசன்னா படம். படம் பேர் வந்து வரும் சம்திங், அது கரெக்டா தெரியல. அந்த படம் பேர் வந்துச்சு. அதான்டா ஆக்சுவலா எல்லாரும் வந்து அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, நாகேஷ் ஒருத்தர் இருப்பாரு, நாகேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கேரக்டர் அவர் என்கரேஜ் பண்ண அந்த கேரக்டர் இந்த எத்தனை கேரக்டரும் சேர்ந்து அவர் அந்த கேரக்டரை என்கரேஜ் பண்றாங்க. மாதவன் கேரக்டர் என்கரேஜ் பண்ணி அவர் வந்து அவர் ஏமாத்துறாரு அந்த பொண்ணை. நான் தான் வந்து அமெரிக்கா ரிட்டன் அந்த பையன் பேர் இருக்கேன் அப்பாஸ் கேரக்டர் பேர் பண்றது நான் தான். ராஜேஷ் தான் ஒரு பேரு, அவர் பேரு 2 பேர் ராஜேஷ். ஓகே நான் தான் அமெரிக்கால இருந்து வந்த அப்பாஸ் அப்படின்னு சொல்லி போய் கன்ஃபியூஸ் பண்ணி ஏமாத்துறாரு. அந்த பொண்ணு நம்பி லவ் பண்ணிடுது. ஆனா கடைசியில வந்து அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் வந்து ராஜேஷ் இல்ல, நான் வந்து அந்த அமெரிக்கா ரிட்டர்ன் இல்ல, நான் தான் அமைச்சர் ராஜேஷ்னு சொன்னேன். அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சரா அப்படி 2மே புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் புதுசா பாக்குற மாதிரி இருக்கும் 2 படமும். ஆனா அந்த 2 படத்தையும் பார்க்க எனக்கு பிடிச்சது எனக்கு என்ன தெரியுமா, அந்த கலரிங் செம்மையா இருக்கும். ஒவ்வொரு இடத்துல படம் ஃபுல்லாவே ஸ்னாப்சாட் போட்டு வர எடுத்த மாதிரி ஸ்னாப்சாட்ல லவ்னாவே பஸ் ஸ்டாண்டா போய் நிக்கிறது. நான் ப்ரௌடா சொல்லிக்கிறேன், என் வாழ்க்கையில இது வரைக்கும் யாரும் ஸ்டாப் பண்ணல. நீ சொல்லுடா ஷாப்பிங் அப்படின்னா பின்னாடி தம்பி போய் பண்ண மாட்டேன். ஏன்னா அது தப்பு. அதனாலதான் நான் வந்து தப்பா இருந்து நான் இந்த வீடியோ போட்டேன்னா அது ரொம்ப தப்பு. நான் ரைட்டா இருந்ததுனால தான் நான் டாபிக் எடுத்துட்டு. ஏன்னா அது தப்பு. பிடிச்சிருந்தா போய் நேரில் சொல்லு. விஷயத்த காட்டுறாங்கன்னா முழுசா எல்லாத்தையும் நம்ப கூடாது. இது அங்கவே இது சங்கவே. சினிமாவில் ஒரு விஷயத்த காட்டுறாங்கன்னா அது முழுசா எதையும் நம்ப கூடாது. நீங்க எது சூஸ் பண்ணணும், எது குட் எது பேட், எது குட் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். அதை சூஸ் பண்ற நீ ஒரு டீனேஜர், நீ ஒரு 18+, 16+ ஆயிட்ட. 16+ ஆனது உனக்கு நீ பக்கமா சூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் எது ரைட் எது ராங்கன்னு. ஸோ அபாரா இருங்க. கடைசியா ஒரே ஒரு படம் நிமல், நீதான் எங்க டான்ஸ். இனிமே காலேஜில் எல்லாரும் குவைட்டா இருக்கணும். நம்ம எல்லாம் குவைட்டா இருக்கணும். மைக்கே ஆன் பண்ணு.